பாஸ் கால் மேல கால் போடுங்க. ஏன்? அட போடுங்க பாஸ். என்ன ஆச்சு சீதா? பாஸ் பாஸ் இருங்க பாஸ். சூப்பரா இருக்கியா பாஸ்? சாதாரணமா இல்ல, ராஜா மாதிரி உட்கார்ந்திருக்கிய. சீதா பசிக்குது. அச்சச்சோ மறந்தே போயிட்டேன். ஒரு நிமிஷம் பாஸ். பாஸ் இந்தாங்க. சாப்பிடுங்க. பாஸ் என்ன பாஸ் இது? பரவாயில்ல. பாஸ் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அப்புறம் பழகிரும். கொஞ்சம் பொறுத்துக்கோங்க ப்ளீஸ். என்ன சொல்ற சீதா? இல்ல, குட்டி வீடு, ஹோட்டல் சாப்பாடு இதெல்லாம் கஷ்டமா தான் இருக்கும். இதுல என்ன சீதா கஷ்டம்? குட்டி வீடுதான், இதுல பெருசா வசதி இல்லதான். ஆனா மனசுக்கு நிம்மதியா இருக்கு. அது போதும் சீதா. இந்த நிம்மதிக்காக எவ்வளோ கஷ்டத்தை வேணாலும் நாம அனுபவிக்கலாம். இந்தா, இந்த வீட்டுல வாய் நீதான் சாப்பிடணும். என்னாச்சு சீதா? சந்தோஷமா இருக்கு பாஸ், அதான் அழுக வந்துருச்சு. சாரி சீதா. உனக்கு என்ன பிடிக்கும், என்கிட்ட என்ன எதிர்பார்க்கற, இது தெரியாமலே இத்தனை நாளா நான் உன் கூட இருந்திருக்கேன் பாத்தியா? நான் கொஞ்சம் மக்குதான் இல்ல? அப்படி சொல்ல முடியாது, ஆனா கொஞ்சம் மக்குதான். பாஸ் 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 இந்தாங்க இந்தாங்க தண்ணி குடிங்க. பாத்து 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 இருங்க இருங்க. பாத்து பாஸ். என்ன பாஸ்? ஒண்ணும் இல்ல. அப்போ ஏதோ இருக்கு, சொல்லுங்க. பொறையேறினா தண்ணி குடின்னு சொல்லுவாங்க. இப்படி பதட்டமாயி தண்ணி கொடுத்து இப்படி தலையில தட்டி விட்டதா எனக்கு ஞாபகமே இல்லை. எங்க அம்மாவுக்கு அப்புறம் நீதான் சீதா. பாஸ் யாரோ உங்களை நினைக்கிறாங்க, அதான் பொறையேறுது. என்ன யாரு சீதா நினைக்க போறா? நீ வேற. இல்ல பாஸ், உங்க சித்தி தான் நினைக்கிறாங்க. என்னதான் தப்பானவங்களா இருந்தாலும் உங்க மேல அவங்களுக்கு ரொம்ப பாசம் பாஸ். அப்படியா? ஆமா பாஸ். இன்னைக்கு உங்களை வீட்டு விட்டு போக வேணான்னு சொல்லி அழுதாகல்ல, அந்த அழுக பொய் இல்ல பாஸ், நிஜம். என்ன பாசம் இருந்து என்ன யூஸ்? அவங்க ஈகோ, கௌரவம் எல்லாமே அதை விட அதிகமாவே இருக்கு. எல்லாம் சரிதான் பாஸ், ஆனா உங்களுக்காக அவங்க செஞ்ச தியாகம் பெருசு. உங்களுக்காக குழந்தைய பெத்துக்காம இருந்திருக்காகல்ல, அத கேட்கும்போது எனக்கே பாவம் ஆயிடுச்சு பாஸ். சீதா, அவங்க எங்க ஃபேமிலிக்காக செஞ்ச சாக்ரிஃபைஸ் பெரிய விஷயம்தான். அந்த ஒரு விஷயத்துக்காக எல்லாரும் தான் நினைக்கிற மாதிரி தான் நடந்துக்கணும்னு எதிர்பார்க்கறது எந்த விதத்தால நியாயம்? மீரா சத்யன் விஷயத்துல எந்த அளவுக்கு அவங்க இறங்குனாங்கன்னு பார்த்தே இல்ல. என்ன பண்றது பாஸ், அது அவங்க சுபாவம்.
அதே மாதிரி சேது அங்கிளும் தப்பான வகை இல்ல பாஸ். ஏதோ கோபத்துல வார்த்தைய விட்டுட்டாங்க. மத்தபடி உங்க மேல அவங்களுக்கு தனி பாசம் இருக்கு. சீதா, நீ எல்லார்கிட்டயும் இருக்கிற நல்ல குணத்தை மட்டும் பாக்குற. கரெக்டு தான். ஆனா சமயத்துல அவங்க இமேஜ அவங்களே கெடுத்துக்கிறாங்களே, அதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. விடுங்க பாஸ், எல்லாம் சரியாயிரும். ஆனா எனக்கு என்ன சங்கடம்னா, நீங்க வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்ததுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேனே, அதான். ஏய், நீ என்ன பண்ணுவ சீதா? இல்ல பாஸ், எல்லாத்துக்கும் காரணம் நான் உங்களை கட்டிக்கிட்டதுதான். நான் உங்க வீட்டு மருமகளா வந்ததுக்கு அப்புறம் தானே எல்லா பிரச்சனையும் பெருசா வெடிச்சது. சீதா, நீ எங்க வீட்டுக்கு வந்தது எங்க சித்திக்கு பிடிக்காம இருக்கலாம். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் நீ நீ எனக்கு கிஃப்ட், கடவுள் கொடுத்த கிஃப்ட். பாஸ், கிண்டல் பண்ணாதீய பாஸ். உண்மைதான் சீதா. இன்னைக்கு அடகு கடைக்காரர் சொன்னார்ல, நான் அதிர்ஷ்டசாலின்னு. அது 200% கரெக்ட். நீ மட்டும் இல்லைனா எங்க சித்தி போட்ட வட்டத்துக்குள்ளேயே நான் வாழ்ந்திருப்பேன். வெளி உலகம் தெரியாம, மனுஷங்களை புரிஞ்சுக்காம என் உலகம் சுருங்கி போயிருக்கும். அட ஏன் பாஸ், நீங்க வேற. என் தகுதிக்கு மீறி நீங்க என்ன புகழ்திய. இல்ல சீதா, நீ என் லைஃப்ல வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு புது வெளிச்சம் வந்திருக்கு. நம்பிக்கை, தைரியம், இது எல்லாம் நீ கொடுத்தது தான். நீ மட்டும் இல்லைன்னா அந்த வீட்டு ஜால்ரா கோஷ்டியில நானும் ஒருத்தனா தான் இருந்திருப்பேன். சித்தி உதவி இல்லாம தனியா வாழ முடியும்னு நான் நினைச்சு பார்த்ததே இல்லை. அத நீ சாதிச்சு காட்டிட்ட. இன்னைக்கு நான் புது மனுஷனா ஃபீல் பண்றேன் சீதா. போதும் போதும், விட்டா விடிய விடிய பேசுவீங்க போல. சாப்பிடுங்க பாஸ். விடிஞ்சதும் நான் உங்களுக்கு புட்டும் சம்பளம் பண்ணி தரேன். அப்படியா? சூப்பர். சேது, சேது, என்னாச்சு? கண்ணை மூடனா அவன் முகம்தான் ஞாபகத்துக்கு வருது. எங்க போனான்னு தெரியலையே. அவன் ஃப்ரெண்ட் சர்க்கிள் எல்லார்கிட்டையும் விசாரிச்சிட்டேன், தெரியாதுங்கிறாங்க மகா. நானும் அந்த தையக்காரிய ஊர்ல விசாரிச்சிட்டேன், அங்கேயும் இல்லையா. என் பையனை நானே தொலைச்சிட்டேனே மகா. அவனை எங்க போய் தேடுவேன்? சேது, அவனுக்கு நம்மளை விட்டா வேற யாரும் இல்ல. முக்கியமா அவன்கிட்ட காசும் இல்ல. எப்படி சமாளிப்பான்? 2-3 நாள்ல அவன் வீராப்பெல்லாம் குறைஞ்சிரும். அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லைன்னா எங்க போவான்? அந்த தையக்காரிய கூட்டிக்கிட்டு சித்தின்னு இங்கதாங்க வந்து நிப்பான். அவன் தையக்காரிய கூட்டிட்டு வந்தா என்ன? எனக்கு ராம் முகத்தை பார்க்கணும். ஏண்டா என்ன தவிக்க விட்டுட்டு போனேன்னு கேட்கணும். அப்படி என்ன நான் தப்பா பேசிட்டேன்? அதுக்காக என்னை விட்டு போயிடுவானா? கண்டிப்பா வந்துடுவான். அழாம தூங்குங்க.
ராமும் தையக்காரியும் வீட்டை விட்டு போனது கூட நல்லதுதான். அதுங்களுக்கு யாரோட சப்போர்ட்டும் இல்லை. ராம் கிட்ட இருந்து பிரிச்சு தையக்காரிய ஊருக்கே அடிச்சு விரட்டணும். அதுக்கு இதுதான் சரியான டைம். யாரும் இல்ல. என்னங்க, அந்த குடிகாரன் தோற எதை வச்சு மகாவை மிரட்டிட்டு இருக்காங்கிற விஷயம் மட்டும் தெரிஞ்சது, அப்புறம் இந்த வீட்ல பெரிய கலவரமே நடக்கும். அப்படியா? எப்படி சொல்ற? இந்த வீட்டையே ஆட்டி படைக்கிற மகா அந்த தாடிக்காரனுக்கு மட்டும் அடங்கி போறானா என்ன அர்த்தம்? ஏதோ ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. என்னன்னு தெரியுமா? தெரியலையே, நீயே சொல்லு. மகா ஏதோ பெரிய தப்பு பண்ணிருக்கான்னு அர்த்தம். அப்படியா? ஆமாங்க. இந்த ரகசியம் மட்டும் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா மகா அப்படி ஆடி போயிடுவான்னு நினைக்கிறேன். என்னமோ இருக்கட்டும். சரி, இப்ப நீ எதுக்கு அதை பத்தி பேசுற? ரகசியம்னா அது நமக்கும் தெரிஞ்சிருக்கணுங்க. இல்லனா நாளைக்கு பிரச்சனை பெருசா வெடிச்சிரும். நாமளும் தானே பாதிக்கப்படுவோம். பாதிக்கப்படுவோமா? பைத்தியம், நமக்கு நல்லதுடி. எப்படி? அங்கதான் இருக்கு ட்விஸ்ட். நான் ரொம்ப நாளா எதிர்பார்த்திருந்த ஒரு ரகசியம். அப்படியா? ஆமா ஆமா. என்னன்னு சொல்லுங்க. என்னால சீக்கிரட்டை வச்சுக்க முடியாது. சீக்கிரம் சொல்லுங்க. இரு 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 இரு. வா, டம்மி பீஸ் ஆயிட்டால்னா அவ இடத்துல உன்னை உட்கார வைப்பேன். எங்க அண்ணன் இடத்த நான் கேப்சர் பண்ணிடுவேன். அப்புறம் ராஜாங்கம் நம்ம கையில. எப்படி? பிளான் சூப்பர். நாமளும் இன்னும் எத்தனை நாள் செகண்ட் பிளேஸ்லயே இருக்கிறது? ஆமா, அந்த தாடிக்காரனை எப்படி மிரட்டி சீக்கிரட்டை வாங்க போறீங்க? எப்படியாவது ரகசியத்தை தெரிஞ்சுக்கணும். ப்ளீஸ் சீக்கிரம் சொல்லுங்க. அர்ச்சனா, நீ இங்கேயே இரு. உள்ள வந்துடாத. ஓகேங்க. நீ என்ன பண்ற? கத்தாத. கத்துன கழுத்த கரகரன்னு அறுத்துருவேன். ஏய், உனக்கு என்ன வேணும்? எனக்கு ஒரு ரகசியம் தெரியணும். சொல்லலைன்னா உன்னை கொன்னுடுவேன். ராம் எங்க இருக்கான்னு தெரியணுமா? ஓ, அது ஒண்ணு இருக்குல்ல. அது அப்புறம் சொல்லு. முதல்ல நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. என்ன? மகாவ நீ அடிக்கடி மிரட்டுற, அதுக்கு அவளும் பயப்படுறா. உன்கிட்ட ஏதோ சீக்ரெட் இருக்கு. அது என்னன்னு சொல்லு. ஓ, இதோட வேலையா? அதுவா? சொல்றேன். சொல்லு. கத்திக்கிடு. சொல்லு சொல்லு சொல்லு. சொல்லு. அது வந்து என்கிட்ட மொத்தம் 2 சீக்ரெட் இருக்கு. 2 இருக்கா? சூப்பர் சூப்பர். 2 சொல்லு. ஒன்னு கேட்டா ஒன்னு ஃப்ரீயா? சொல்லலாமா? சொல்லு சொல்லு. முதல்ல மகா சீக்ரெட். இன்னொன்னு சொல்லுடா. இன்னொன்னு என்ன? அர்ச்சனா வெளியே நிக்கிற மாதிரி தெரியுது. ரெண்டாவது வந்து ஸ்வப்னா சீக்ரெட். இன்னும் சத்தமா சொல்லவா? 2 சீக்ரெட்டுமே செம்மையா இருக்கும். வேணாம் 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 வேணாம். முக்கியமா ஸ்வப்னாவோட சீக்ரெட் அர்ச்சனாவுக்கு ரொம்ப பிடிக்கும். கூப்பிடு, அவளும் கேட்கட்டும். வேணாம் 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 வேணாம். தர நம்பிட்டியா? சும்மா கத்தி காட்டி காமெடி பண்ண.
கத்தி நீயே வச்சுக்கோ. நீ தூங்குதுற. குட் நைட். என்னங்க என்னாச்சு? சீக்கிரட்டை வாங்கிட்டீங்களா? சொல்லுங்க சீக்கிரம், என்ன சீக்கிரட்னு சொல்லுங்க. தப்பு அர்ச்சனா, அடுத்தவங்க சீக்கிரட்டை கேட்கறது பெரிய தப்பு. நீ வா போலாம். ஏங்க அப்போ நாம செகண்ட் பிளேஸ் தானா? எப்பவுமே செகண்ட் பிளேஸ் தான். மகா கிட்ட சிக்கினா அதுவும் கிடைக்காது. நோ சீக்ரெட். வா. எல்லாம் வேஸ்ட். எல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆமா பாஸ், உங்களுக்கு பெட் ரெடி, படுக்கலாம். சரி, நான் காலைல பேசுறேன். என்ன சீதா இது? எனக்கு மட்டும் ஸ்பெஷல் படுக்க? பாஸ், கோரப்பாய் குத்தும். பழக்கம் இல்லாதவங்க இதுல படுக்கவே முடியாது. தூக்கம் கெட்டுரும். அத இப்போ நீங்க நிம்மதியா படுங்க. ஆ, உனக்கு? எனக்கு எல்லாம் பழக்கம் தான் பாஸ், தேவைப்படாது. நீங்க படுங்க. உங்க வீட்ல நீ கோரப்பாயில தான் படுப்பியா? ஊர்ல இருக்கிற வசதியே தனிதான் பாஸ். வெயில் காலத்துல வாசல்ல பாய போட்டு நிலாவை பார்த்துக்கிட்டே படுப்போம். மழை காலத்துல வீட்டுக்குள்ள படுப்போம். தேக்கு மர கட்டிலு, இலவ பஞ்சு மெத்து மெத்துன்னு இருக்கும். படுத்ததும் கண்ணு அப்படியே சொக்கும் பாஸ். இதுல எங்க அப்பா அம்மா வேற தைய மிஷின் மிதிச்சது வலிக்குமேன்னு காலை புடிச்சு விடுவாங்க. அது ஒரு காலம் பாஸ், அதெல்லாம் கடந்து போச்சு. என்ன பாஸ் பாக்குதிய? கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா, எவ்வளவு வசதியா வாழ்ந்திருக்க. உன் அப்பா அம்மா உன்னை எவ்வளவு பாசமா கவனிச்சிருக்காங்க. அந்த மாதிரி உன்னை நான் ஒரு நாள் கூட பார்த்துக்கிட்டதே இல்லையே. ஐயோ பாஸ், ஆரம்பிச்சிடாதீய. இல்ல சீதா, எங்க வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீ தரையில தான் படுப்ப. அத பத்தி நான் கவலைப்பட்டதே இல்லையே. பாஸ், அத பத்தி நானே கவலைப்பட்டதில்ல. நீ எதையும் எதிர்பார்க்க மாட்ட, ஆனா நான் உன்னை கேர் பண்ணிக்கணும்ல. எல்லாம் சித்தி வளர்ப்பு சீதா. நாம சந்தோஷமா இருந்தா போதும்னு தான் கத்து கொடுத்துருக்காங்களே தவிர மத்தவங்கள பத்தி கவலைப்பட கத்து தரல. பாஸ், உங்க வீட்ல இருந்த வரைக்கும் எனக்கு எந்த குறையும் இல்ல பாஸ். நீங்களா அதுவும் கற்பனை பண்ணிக்காதீங்க. சீதா, அப்படி சொல்றது உன்னோட பெருந்தன்மை. பட் என்ன நினைச்சா எனக்கே அசிங்கமா இருக்கு சீதா. என்ன பாஸ், என்னென்னமோ பேசுதிய? உண்மைதான் பேசுறேன். எங்க வீட்ல உனக்கு கிடைச்சது வெறுப்பும் அவமானமும் தான். ஆனா நீ எதையுமே கண்டுக்காம நல்லது மட்டுமே பண்ணியிருக்க. உன்னை நான் எப்படி கொண்டாடி இருக்கணும்? மிஸ் பண்ணிட்டேன் சீதா. ஐம் சாரி. முத்தாரம்மா, இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து எங்க பாஸுக்கு என்னவோ ஆயிடுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நீதான் அர்ஜென்ட்டா ஸ்பெஷலா கவன ஈர்ப்பு தீர்மானம் போட்டு அவங்கள காப்பாத்தணும். டைவர்ட் பண்ணாத சீதா. ஐயோ பாஸ், இதுக்கெல்லாமா டைவர்ஸ் பண்ணுவாங்க? ஏய், டைவர்ஸ் இல்ல, டைவர்ட். திசை திருப்பாதன்னு அர்த்தம். முத்தாரம்மா, நான் பயந்தே போயிட்டேன். இப்பதான் சீதா உன்னை நான் ரியலைஸ் பண்றேன். நீ கஷ்டத்தெல்லாம் டேக் இட் ஈஸின்னு எடுத்துக்கிற. சின்ன சந்தோஷத்தையும் பெருசா என்ஜாய் பண்ற. உன்னை கட்டிக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும். சரியா போச்சு. இந்த வீட்ல ஏதோ கெட்ட ஆவி இருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கு கோயிலுக்கு போய் உங்களுக்கு மந்திரிச்சு கட்டணும். இல்லனா உங்க ஓளறல் நிக்கவே நிக்காது.
சீதா, உண்மையை சொல்றது உனக்கு உளறதா தெரியுதா? எப்போ உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்ததை சொல்லி இன்னைக்கு சந்தோஷப்படுற பாத்தியா? அதுதான் என் சீதா. நல்ல விஷயம் நம்ம கூடவே இருந்தா அதோட அருமை நமக்கு தெரியறதே இல்லை. இன்னைக்கு அதை நான் உணர்ந்துட்டேன். அப்பா, அம்மா, சொந்தம், பந்தம் எல்லாரையும் விட்டுட்டு என்ன மட்டும் நம்பி வந்த உன்னை சந்தோஷமா வச்சுக்க நான் தவறிட்டேன் சீதா. சாரி பாஸ். ப்ளீஸ் பாஸ், போதும். புது வீட்டுக்கு வந்த முதல் நாளே இப்படி கண் கலங்கிறது நல்லதில்ல. அப்புறம் எனக்கும் அழுக வரும், சொல்லிட்டேன். ஓகே, லீவ் இட். போனது போகட்டும். நமக்கு இன்னும் டைம் இருக்கு. இப்பதான் நம்ம லைஃபை நம்ம வாழ ஆரம்பிச்சிருக்கோம். விட்டதுக்கு எல்லாம் சேர்த்து உன்னை கொண்டாடிட்டா போச்சு. பாஸ், நீங்க மனசு விட்டு பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாஸ். இன்னைக்கு இந்த சந்தோஷம் போதும். நாளைக்கு கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கலாம். படுங்க. சீதா, ஒரு நிமிஷம் எந்திரிய. எதுக்கு பாஸ்? அட எந்திரி சொல்றேன். இப்ப அங்க நில்லு. போ. பாஸ் 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 பாஸ், இரு இரு இரு. பாஸ் சொல்றத கேளுங்க பாஸ். பாஸ், எனக்கு வேணாம் பாஸ். அட நீங்க வச்சுக்கோங்க. டேய், அந்த உட்காரு. உட்காரு. இவ்வளோ பேசிட்டு நான் மட்டும் ஹாயா தூங்கினா எப்படி? இனிமே சந்தோஷமோ துக்கமோ எல்லாம் ஷேர் தான். 50-50. சரி, நீ படு. பாஸ், நீங்க படுங்க பாஸ். நோ, நீ படுத்தாதான் நான் படுப்பேன். நீ தூங்குனாதான் நானும் தூங்குவேன். கடவுளே, இது என்ன புது சோதனையா? சரிங்க பாஸ், நான் 1 2 3 சொல்றேன். நம்ம 2 பேரும் ஒன்னா படுத்துடலாம். ஒன்னாவா?